Wish you all a very happy day, students. So today we'll see Unit 2 Chapter 4 Sole Proprietorship. So first sole proprietorship na yaru அப்படின்ட்டு பார்க்கலாம். Sole proprietorship na என்ன? Sole proprietorship, sole means single. So sole என்ற word இருக்குல்ல, sole means single. Sole proprietorship means a single person owns and manages and control the business. ஒரு single person அவரே அதை ஓன் பண்ணுவார். அதாவது அவரே அந்த பிஸ்னஸ்க்கு ஓனராக இருப்பார். அவரே அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்ஸையும் மேனேஜ் பண்ணிப்பார், ப்ளஸ் கண்ட்ரோலும் பண்ணுவார் அந்த பிஸ்னஸை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இவரை சோல் ட்ரேடர்னும் கூப்பிடுவாங்க, இல்லைனா ஒன் மேன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. பட் இங்கே நம்ம இவருக்கு காமனாக பார்க்க போகிற நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பாருங்கள். Sole proprietorship is a type of business unit where one person is solely responsible for providing the capital, for the bearing the risk of the enterprise and for the management of the business. So இங்கே J.L. Hansen என்ன சொல்கிறாருன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படிங்கிற அந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்டு என்னென்னா அதை நடத்தக்கூடிய ஒரு பர்சனு. ஸோ அவர் தனியாக ஒருத்தவராக சோலி ரெஸ்பான்சிபிள். எதுக்காக ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரொவைடிங் கேபிட்டல். ஸோ கேபிட்டலை அவரே ப்ரொவைட் பண்ணணும். அவரே அந்த பிஸ்னஸில் என்னென்ன ரிஸ்க்லாம் வருதோ எல்லாத்தையும் அவரே பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்னுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கணும். ஸோ வேற ஒருத்தரோட இன்டர்வென்ஷன், வேற ஒருத்தரோட தலையீடு இல்லாமல் மொத்தமாக எல்லாத்தையும் இவரே செய்யறதுனால அந்த டைப் ஆஃப் பிஸ்னஸை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக அந்த பிஸ்னஸில் சோல் ப்ரொப்ரைட்டராக இல்லை சோல் ட்ரேடராக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஒர்க் பண்ண போகிறோம், இல்லை ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ண போகிறோன்னா நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. நீங்கள் இந்த டிகிரி படிச்சிருக்கணும், இது படிச்சிருக்கணும், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டார்ட் அப்பும் தேவை கிடையாது. ஸோ தெர் ஆர் நோ லிமிட்ஸ் ஆன் who can become a great businessman. You don't necessarily need a college degree, a bunch of money in the bank, or even business experience to start something that could become the next major success. So இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக பெருசாக பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய தடையே கிடையாது. நமக்கு என்ன பண்ண போகிறோம், நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பிளானை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா இருந்தால் மட்டுமே போதும், நான் ஒரு பிஸ்னஸ், அதாவது சின்னதாக ஒரு சோல் ட்ரேடர் பிஸ்னஸை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ என்னோட சோல் ட்ரேடர் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கடையாக தான் இருக்க முடியும். நம்ம வீட்டு பக்கத்தில் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு கடை இருக்குல்ல, ஸோ இப்படி தான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ். ஸோ இதையும் நம்மள ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த சோல் ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் சோல் ட்ரேடர்னு வர்றதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அதனுடைய டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனாக அது ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ், கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ்னால் ஸோ நம்மளே அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேறு இன்னொருத்தருடைய தலையீடுன்றது அங்கே அதிகபட்சம் இருக்காது. அதாவது கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் அங்கே இருக்காது. ஸோ அதுதான் வந்து நான் கார்ப்பரேட் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடியதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோல் ட்ரேடிங் கன்சர்ன், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஜாயிண்ட் வித் ஃபேமிலி பிஸ்னஸ். ஓகேவா? அதுவே கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ்னால் கவர்மெண்ட், ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ். ஸோ கவர்மெண்ட் கீழே பப்ளிக் அண்டர்டேக்கிங், பப்ளிக் யூட்டிலிட்டிஸும், ப்ரைவேட் கீழே ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸும் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் பை ஒன் மேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு பர்சன் தான் இருப்பாங்க இந்த சோல் ட்ரேடர். சோலோடைய மீனிங் என்னென்னா சிங்கிள் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. திஸ் இஸ் ஓன்ட் பை த சிங்கிள் பர்சன். த சோல் ட்ரேடர் கான்ட்ரிபியூட்ஸ் தி ரெக்வயர்ட் கேபிட்டல். இந்த சோல் ட்ரேடர் என்ன பண்ணுவார், அவருக்கு தேவையான கேபிட்டலை மொத்தமாக அவரே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். He is not only the owner of the business but also manager of the entire affairs. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு மட்டும் ஓனர் கிடையாது, அந்த பிஸ்னஸில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர் ஒருத்தர் தான் பொறுப்பு.
நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் டெசிஷன். ஸோ இவர் என்ன ஒர்க் பண்ண போகிறாரோ அதுக்கு முழு ஃப்ரீடம் இவருக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் இந்த பொருளை விற்கலாம், இல்லை புதுசாக ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கடையில் விற்கலாம், இல்லை இந்த பொருள் இனிமேல் விற்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுக்கும் எல்லா டெசிஷனுமே வந்து இவர் ஒருத்தரை எடுக்கலாம், இன்னொருத்தரை சார்ந்து எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. Since the individual is himself as a owner, he need not conduct anybody else. He can take the quick decision. So அவரே என்ன டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ he himself can take the decision. Next comes the unlimited liability. So unlimited liability na என்னன்னு பார்ப்போம். So when his business assets are not sufficient to pay off the business debts, he has to pay from his personal property. ஸோ ஒரு பிஸ்னஸ் நடக்குது, இப்போ நான் கூட சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன பெட்டி கடை நடக்குது, நான் திறந்து வச்சுருக்கேன், என்னோடய பெட்டி கடையில் நான் மட்டும்தான் கேபிட்டல் போட முடியும், இன்னொருத்தர் கேபிட்டல் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் மட்டும் தான் கேபிட்டல் போட்டிருக்கேன், எனக்கு அந்த காசு பத்தலை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய கடையை டெவலப் பண்ணுறதுக்காக நான் வெளியிலேருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்குறேன். ஓகேவா? ஸோ கடன் கொடுக்குறவங்க கிட்டேருந்து கொஞ்சம் காசு 10,000 கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். ஸோ கடனை வாங்கி என்னோடய கடையை நான் நடத்திட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் நல்லா போகுது, நான் வட்டி கட்டிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய பிஸ்னஸ் இருக்க ரொம்ப மோசமாக லாஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நான் கடன் கொடுத்தவனுக்கு என்னால் காசு வந்து திருப்பி கொடுக்க முடியல, அதாவது வட்டியும் கட்ட முடியல, முதல்ல அந்த அமௌண்ட்டையும் ஃபுல்லாக கொடுக்கவும் முடியல. அப்போ அந்த கடன் கொடுத்தவங்க சும்மா விட்டுருவாங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிஸ்னஸ்க்காக தான் நீ கடனே வாங்கியிருந்தாலும் உன்னுடைய பிஸ்னஸ் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸை எடுத்துப்பாங்க, அது அவங்க பேருக்கு மாற்றி கொடு அப்படின்ட்டு எடுத்துப்பாங்க. இல்லைன்னா அது என்ன பண்ணுவாங்க, இவருடைய சொத்து, இப்போ நான் தானே பிஸ்னஸ்மேனு, ஸோ நான் தானே கடை வச்சுருக்கேன், என்னோட கடை மூலியமாக கடைக்காக வாங்கின கடனை அடைக்க முடியலன்னு ஒன்று கடையை எடுத்துப்பாங்க. இல்லைனா என்னுடைய தனிப்பட்ட சொத்து, நான் வந்து கடன் இல்லாமல் மற்ற வீடு இல்லைனா ஏதாச்சும் ஒரு சின்ன காரு இல்லை ஒரு வண்டி ஏதாவது வச்சுருக்கேன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கிரெடிட்டார் கடன் கொடுத்தவருக்கு உரிமை இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயத்து தான் லயபிலிட்டி. என்னன்னா அது ஒரு ஒப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அன்லிமிட்டடாக இருக்குது. நான் 10,000 வாங்கியிருக்க ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 10,000 மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னா அது லிமிட்டட் லயபிலிட்டி. 10,000 தாண்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10,000 மதிப்புள்ள எல்லாத்தையும் அவரால் எடுத்துக்க முடியும்னா அது அன்லிமிட்டட் லயபிலிட்டி. நெக்ஸ்ட்டு என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட். ஸோ இவர் ஒருத்தர் தான் அந்த பிஸ்னஸில் இருக்கிறாரு, புதுசாக இன்னொருத்தர் அந்த பிஸ்னஸில் கிடையவே கிடையாது. அப்போ இவருடைய ப்ராஃபிட் எல்லாமே யாருக்கு வந்துடும், ஃபுல் அண்ட் ஃபுல் இவருக்கு தான் வரும். He strives tirelessly for the improvement and expansion of his business and enjoys all the benefit of his hard work. ஸோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரோ அதனுடைய முக்கியமான எல்லா ப்ராஃபிட்டுமே வந்து இவருக்கே வந்துடும் சொல்கிறாங்க. Next, absence of government regulation. A sole proprietor concern is free from the government regulations. No legal formalities are to be observed in its formation and management or in its closure. இந்த sole proprietorship concern பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோடைய ரெகுலேஷன்ஸ், ஸோ கவர்மெண்ட் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. No legal formalities are to be observed in its formation. ஒரு கடையை திறக்கணும்னா நம்ம போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு கடையை திறந்துட முடியும். நெக்ஸ்ட்டு நோ செப்பரேட் என்டிட்டி. நோ செப்பரேட் என்டிட்டின்னா என்ன? The sole trading concern comes to an end with death, instability, disability and insolvency of individual. ஸோ இப்போ நான் தான் அந்த பிஸ்னஸை நடத்துகிறேன் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் எப்போ முடியும், ஒன்று நான் இறந்து போயிடணும், இல்லைனா எனக்கு ஏதாவது ஒரு முடியாத காலமாகிடணும், இல்லை என்கிட்ட காசு இல்லாமல் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் என்னோடய பிஸ்னஸ் ஒர்க்கிங் வந்து நிற்குமே தவிர வெளியிலேருந்து வேறு யாராவது ஒருத்தருடைய கண்ட்ரோலோட என்னோடய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நிற்காது. Next, maintenance of secrecy. Since he or she manages all the affairs of the business, the secrecy can be maintained easily. ஸோ இவரே எல்லாத்தையும் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறதுனால ஸோ அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம இவங்களுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் பாருங்கள், ஈஸி ஃபார்மேஷன். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து லீகலான ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. எனி பர்சன் கேப்பபிள் ஆஃப் என்டரிங் இன் டு அ கான்ட்ராக்ட் கேன் ஸ்டார்ட் இட் ப்ரொவைடட் he has the necessary resources for it. ஸோ யார் ஒருத்தர்கிட்ட அந்த கடையை திறக்கிறதுக்கான ரிசோர்ஸஸும் அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் கேப்பபிளாக இருக்கோ அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பெருசாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த தடையுமே கிடையாது.
Incentive to work hard. There is a direct relationship between effort and reward. ஸோ எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு அந்த கடையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராஃபிட் இருக்க போகுது. ஸோ இங்கே ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப். நான் கஷ்டப்பட்டேன்னா யாருக்கு ப்ராஃபிட்? எனக்கே தான் ப்ராஃபிட். ஸோ அப்போ எனக்கே வந்து டைரெக்டாக ஒரு இன்சென்டிவ் கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது. The fact that the entire profit can be taken by himself without sharing with anybody else includes him to work ceaselessly. ஸோ நான் கஷ்டப்பட்டேன்னா அதனுடைய ப்ராஃபிட் எல்லாமே எனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னா நான் கஷ்டமே படாமல் அந்த ஒர்க், ரொம்ப கஷ்டமான ஒர்க்கை கூட ஈஸியாக என்னால் பண்ண முடியும். Small capital. Small capital is an important as well as specific advantage of sole proprietorship. Sole proprietor can start the business with small capital. நம்ம கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காசை வச்சு நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியுதுன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஸோ அதிகமான முதலுன்றது நமக்கு தேவைப்படலை. Credit standing. Since his private properties are held liable for satisfying business debts, he can get more financial assistance from others. ஸோ இப்போ நான் போய்ட்டு ஒரு கடையை திறக்க போகிறேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்ட்டு நான் யார்கிட்டே கேட்குறேன்னா அவங்க முதல் கேட்கக்கூடிய விஷயம், உன் பேரில் என்னப்பா சொத்து இருக்குது, உனக்குன்னு தனியாக ஏதாவது சொத்து இருக்கா அப்படின்னு கேட்பான். ஸோ என்னோடய சொத்தை பார்த்துட்டு தான் எனக்கு பிஸ்னஸ்க்கே கடன் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு சொத்து அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து கிரெடிட் ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட்டு பர்சனல் கான்டாக்ட் வித் த கஸ்டமர்ஸ். ஸோ பர்சனலாக கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை, என்ன மாதிரி பொருட்களை வந்து நம்ம வேணும்னு நினைக்கிறாங்க, என்ன மாதிரி பொருட்களை விற்கலாம் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக இவங்களோட பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். Since sole proprietor knows each and every customer individually, he can supply goods according to their taste and preference. ஸோ தனித்தனி நபராக இவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த பர்சன், அந்த பக்கத்து வீட்டிலேருந்து இந்த அக்கா வந்தாங்கன்னா இந்த பொருள் தான் கேட்பாங்க, அந்த குட்டி பையன் வந்தால் இதான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே பொருளெல்லாம் விற்க ஆரம்பிப்பாங்க. Thus he can cultivate personal relationship with customers. ஸோ இவர் வந்தாலே இதுதான் கேட்பார்ப்பா, அப்போ அந்த பொருளை வந்து இவர் பார்த்த உடனே இவர் கேட்கக்கூடிய பொருள் இதுதான்ட்டு முன்னாடியே நான் எடுத்து போய் கொடுக்கும்போது இவங்களுக்கும் எனக்கும், அதாவது கடைக்காரருக்கும் அந்த பொருளை வாங்கக்கூடிய கன்சியூமருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸாக இது இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டியில் என்ன, ரொம்ப ஈஸியாக வளையக்கூடியது. A sole trader can easily adjust himself to the changing requirement of the business. பிஸ்னஸில் வந்து இன்னைக்கு இந்த சோப்பு வந்து விற்கவே இல்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம், டக்குன்னு சரி வேணாம் அடுத்த சோப்பு எடுத்துக்கலாம், இன்னொரு டைப் ஆஃப் சோப் எடுப்போம், இது யாராவது வாங்குறாங்களான்னு பார்ப்போம், அப்படியா இது ஒன்றால் இல்லையா சரி மூணாவது இன்னொன்றுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக ஷிஃப்ட் ஓவர் பண்ண முடியும். இதுவே பெரிய லெவலில் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடம் இருந்தால் நான் ஒரு முடிவு எடுக்கும் போது எனக்கு முன்னாடி எனக்கு அதாவது என்னோட அத்தாரிட்டி மேலே இருக்கிறவங்க கிட்ட, மூத்தவங்க கிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். பட் இதில் அந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னால், ஃபஸ்ட்டு லிமிட்டட் கேபிட்டல். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா போகுதுன்னொடனே நம்ம அதை பெருசாக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம தனி ஒரு நபர்ன்றதுனால நம்ம கையில் எப்பயுமே கம்மியான கேபிட்டல் தான் இருக்கும். அதுதான் லிமிட்டட் கேபிட்டல். Since the capital is contributed by one individual only, business operations have necessarily to be on a limited scale. ஸோ நான் ஒருத்தர் தான் அதில் காசு போடுறேன் அப்படின்னும் போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காசு போடுவேன். என்னால் அதிக அளவில் காசு போட முடியாதப்ப என்னோடய பிஸ்னஸுக்கு ஒரு வளர்ச்சின்றது இல்லாமலே போயிடும். நெக்ஸ்ட்டு லிமிட்டட் மேனேஜர் ஸ்கில். ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒருத்தர் இதில் நல்லா பண்ணுவார், இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்தில் நல்லா பண்ணுவார். ஸோ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் அவங்களுடைய மேனேஜர் ஸ்கில் வந்து லிமிட்டடாக இருக்கும். சிங்கிள் பர்சன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மே நாட் ஹெல்ப் him beyond a certain stage. ஒருத்தர் தனியாகவே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால அந்த பிஸ்னஸில் நடத்த முடியாது. Since he has to focus on each and every activity, his managerial ability is bound to be limited. ஸோ ஒரு வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணும். இன்றைக்கி எவ்வளோ பொருள் வந்திருக்குன்னு பார்க்கணும், இன்றைக்கி எத்தனை பேர் அந்த பொருளை விற்றுருக்காங்கன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், அதனோட எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும், ஸோ இன்னையோட வரவு செலவெல்லாம் எழுதி வைக்கணும், அடுத்த மாதத்துக்கு எவ்வளோ பொருள் போடணும்னு பார்க்கணும். ஒருத்தவரே எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி சாத்தியம்? எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்போ அது நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அன்லிமிட்டட் லயபிலிட்டி. The creditors have the right to discover
to recover their dues even from the personal property of the proprietor in the case of business assets are not sufficient to pay their debts. இப்போ எனக்கு ஒருத்தர் 10,000 கடன் கொடுக்குறாருன்னா 10,000 என்கிட்ட வாங்குற அளவுக்கு மட்டும்தான் அவருக்கு உரிமை இருக்குது. ஸோ அது லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே சோல் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. 10,000 காசு வாங்கினதுக்காக என்னோட மொத்த சொத்துமே என்கிட்ட எடுக்கிறதுக்கான உரிமை இங்கே கிரெடிட்டார்ஸ், அதாவது கடன் கொடுக்குறவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தானே. Next, lack of specialization. So since the business unit is small and the financial resources are limited, experts in different fields cannot be employed to secure the maximum advantage. ஸோ சின்ன பிஸ்னஸ்ஸு சின்னதாக ஆரம்பிச்சிருக்கு, அங்கே போயிட்டு எக்ஸ்பர்ட்டாக ஒரு பர்சனை டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சனை எடுத்துகிட்டு வைக்க முடியுமா? அது மூலியமாக நம்ம கம்பெனி பிஸ்னஸை பெருசாக்கலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்காத விஷயம். ஸோ இவர் தனி ஒருத்தர் தான் இருக்கார், அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாமே தவிர எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நமக்கு அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு ஏஸ்டி டெசிஷன். ஸோ இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குமா? நம்மளே இப்போ ஏதாவது ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா முடிவுமே கரெக்டாக இருக்குமா? சில டைம் தப்பாக போகும், இல்லை சில டைம் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஏஸ்டி டெசிஷன். Sole proprietor is more likely to take hasty decisions as he need not conduct anybody else. ஸோ யார்கிட்டையும் கேட்டு இவர் முடிவு எடுக்கிறது கிடையாது. ஸோ தனக்கு என்ன தெரியுதோ அதை பேஸ் பண்ணி இவர் முடிவு எடுத்துடுறார். இவருக்கு எல்லாமே தெரியணுன்ற அவசியமும் இல்லைன்றது ஒரு அடிப்படை. ஸோ இதனால் தப்பாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக போயிட்டு எண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சோல் ட்ரேடரோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.